வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான வீடியோ தான். ஆரி ஒர்க்கு போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் அம்மா ஜாக்கெட் தைக்கும்போது அந்த டிசைனில் மணி, அந்த ஸ்டோனு இதெல்லாம் வச்சு தைக்கும்போது அதில் ஊசி பட்டுருது, கரெக்டாக அந்த அளவுக்கு தைக்கணும்னா கஷ்டமாக இருக்குது. நாங்கள் நிறையா டெய்லர் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக கற்றுக்கிட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் அதனுடைய கஷ்டத்தை என்கிட்ட 2-3 பேர் ஃபோன்லேயும் சொன்னாங்க. அதனால் ஒரு ஐடியா பண்ணேன், நம்ம தைக்கும்போது இதை மட்டும் எடுத்து வீடியோ போட்டுருவோம்னு. இப்போ எனக்கு ஆரி ஒர்க்கு போட்டு வந்திருக்குப்பா. அந்த சென்டரில் ரவுண்டாக இருக்குல்ல, அது நாட்டில் வர்றது. இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வெட்ட மாட்டேன், லைனிங் துணியை அது மேலே வச்சு தைப்பேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தைக்கிறதுக்கு குதிரை இருக்கும்ல, அதை அவுத்துட்டு ஒத்தக்கால் குதிரை இருந்தாவே போதும், 2 பக்கமும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம். நான் 2ம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போது அதை நல்லா டைட்டாக மாட்டிடணும். மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம தைக்க ஆரம்பித்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த ஆரி ஒர்க்கு போட்டு அந்த ஜாக்கெட்டில் சென்ட்ரு பண்ணி ஒரு அர்க்கத்து பண்ணிக்கிறேன். அது ஆல்ரெடி அப்படிதான் போட்டிருப்பாங்க, நம்மளுக்கு நகராமல் இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி லைனிங் துணியில் முதுகு பக்கம் நான் கழுத்து வெட்ட மாட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு வெட்டிட்டோம்னா இந்த ஆரி ஒர்க்கில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா செட் ஆகாமல் போயிடும். அதனால் முதல்லையே இந்த மாதிரி நம்ம அந்த அர்க்கத்துக்கு நேராக வச்சு அந்த முதுகு துணி பின்பக்கம் இருக்கு இல்லையா, அதாவது உள் துணி, அதை ஒன்றா வச்சு ஒரு ஓடு தையல். ஏன்னா டக்குன்னு பிரிக்கிறதுக்காக கையில் இழுத்து விட்டு தைக்கணும். டைட்டாக போட்டுட்டு பிரிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரமாக அழகாக தைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெக்கு ஓரத்தில் சங்கிலி தையல்னு ஒன்று போடுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த தையல் போட்டுதான் ஒவ்வொன்றா போடுவாங்க. அந்த தையலுக்கு நேராக ஓரமாக அடித்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே வெட்டிட்டோம்னா இந்த ஆரி ஒர்க்கு எப்படி இருக்குது, கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அவங்க எப்படி போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. அதாவது அவங்க அந்த ஃப்ரேம் வச்சு தானே போடுறாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு அரை சென்டிமீட்ரு முன்ன பின்ன ஆகிட்டா கூட ஜாக்கெட் தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இந்த ஆரி ஒர்க்கு ஜாக்கெட்டுக்கு மட்டும் கழுத்து ஃபஸ்ட்டு வெட்டவே கூடாது. நம்ம வரைஞ்சி போட்டு அந்த துணி நம்மளுக்கு ஆரி ஒர்க்கு போட்டு கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த முதுகு துணி, அதாவது லைனிங் துணியை வெட்டாமல் இதே மாதிரி வச்சுட்டு தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டணும். இந்த வெட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எரிச்சலாக வராது, இது என்னடா இவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சலிப்பு தட்டாது. அதே மாதிரி நம்ம வெட்டும்போது 1 சென்டிமீட்ரு அந்த தையலுக்கும் நம்ம வெட்டுறதுக்கும் இடைவெளி 1 சென்டிமீட்ரு இருக்கணும். இல்லைனா அந்த தையலுக்கு நேராக லேசாக கத்திரி போயிட்டாலும் ஃபுல்லு அந்த இதுவும் போயிடும், கழுத்துடைய ஷேப் மாறிடும். ரெண்டாவது அந்த எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு இல்லையா ஆரி ஒர்க்கு, அதில் ஒரு நூல் விட்டாலும் அப்படியே லைனாக அந்த டிசைன் போயிடும். அதனால் அந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம சாதாவாக கழுத்துக்கு நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கோ இல்லை எம்மிங் பண்ணுறதுக்கோ ஒரு கிராஸ் பீஸ் வச்சு தைப்போம்ல, அதை ஜாக்கெட்டில் மேலே வச்சு தைப்போம். இந்த ஆரி ஒர்க்கு போட்டதுக்கு நம்மளுக்கு தையல் தெரியணுங்கிறதுக்காக கீழ்ப்பக்கமாக, அதாவது லைனிங் துணி வச்சுருக்கோம்ல அந்த பக்கத்தில் வச்சு தைக்கணும். துணி பெருசு சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது எல்லாமே உள்பக்கம் போயிடும், வெளியே தெரியவே தெரியாது. ஆனால் தையல் போடும்போது மட்டும் ஒரே அளவாக போடணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ திருப்பி வச்சு நான் தையல் போடுவேன், அப்போ நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க, அந்த அடி துணி சுருங்கிடக்கூடாது, இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த கழுத்து ஷேப் போயிடும். இப்போ இதை அந்த வளைவில் கொஞ்சம் நெருக்கமாக கட் பண்ணிக்கிறணும். அதாவது கிராஸாக அந்த நூலில் பற்றக்கூடாது. தையல் போட்டிருக்கோம்ல அந்த நூலில் பற்றாமல் வளைவில் மட்டும் கொஞ்சம் பக்கம் பக்கம் கட் பண்ணிவிட்டு நேராக வர்ற இடத்துல சும்மா 2 இடத்துல கட் பண்ணால் போதும், ரொம்ப கட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த லைனிங் துணி இருக்குல்ல, இந்த இப்படி மடித்தோம்னா அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அது மேலேயே ஒரு தையல் வரும். இந்த பாருங்கள், இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அடியில் இருக்கிற துணியும் சுருங்க விடக்கூடாது, மேலே இருக்கிற துணியவும் ரொம்ப இழுத்து சுருக்கிடக்கூடாது. கரெக்டாக அது சொன்னபடியே நம்ம போகணும். ஆனால் கீழே இருக்கிற துணியை இழுத்துட்டா கூட பரவாயில்ல, மடிக்கிற மாதிரி சுருங்கிடக்கூடாது. இழுத்துட்டோம்னா தெரியாது, உள்பக்கமாகவே சுருங்கியிருக்கும். அதாவது சுருக்கம் கொடுத்து ஒரு மாதிரி மடிப்பு வரும்ல, இழுத்த உடனே ஒரு சுருக்கம் கொடுத்தோம், அந்த மாதிரி வந்துடக்கூடாது. இங்கே மேலேருந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் ஒழுங்காக தான் இருக்குது துணின்னு. அப்படியே ஒரு தையல் இப்போ ஒரு 1.5 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு போட்டிருக்கேன். இந்த பிசுறு எல்லாமே உள்பக்கம் போயிடும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் போடுற ஓரத்தையல்
முதுகு பக்கம் இருக்கிற, அதாவது உள்பக்கம் இருக்கிற துணியிலேயே விழுகணும். அந்த ஆரி ஒர்க்கு போட்டதுலையோ இல்லை வெளி துணியிலையோ பட்டுச்சுன்னா அந்த டிசைனும் போயிடும். ரெண்டாவது அந்த தையலும் வெளியில் தெரியும். அப்படி தெரியக்கூடாது. உள்பக்கம் இருக்கிற துணியிலேயே நம்ம போட்டோம்னா, இந்த பாருங்கள், இப்போ மடித்து காட்டுறேன், நல்லா அழகாக இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். நம்ம நிறைய பேர் டெய்லர் வேலை கற்றுக்கிட்டா, எக்கா மண்டையை போட்டு பிச்சுக்கிறதா இருக்குது, எனக்கு இந்த வேலையை வேணாம் அப்படின்னெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. சில பேர் ஆர்வத்தோடு அக்கா இதை எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ எம்ப்ராய்டிங் போட்ட அந்த நூல் எதுவுமே டேமேஜ் வராது, இந்த பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சீக்கிரம் பிச்சுக்காது. கொஞ்சம் குண்டானவங்களாம், ரொம்பவே குண்டானவங்க கூட இந்த ஜாக்கெட்டை வந்து இழுத்து கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அப்போது இந்த தையல் விடாது, அந்த டிசைனும் ஒன்றாகாது, நல்லாயிருக்கும். எம்மிங் பண்ணோம்னா அந்த எம்மிங் விட்டுருச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதில் இத்தனை தையல் போட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஆரி ஒர்க்கும் அம்சமாக அப்படியே இருக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரிங்களாப்பா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.